தன்முனை கவியரங்கத்திலே இவர் ஆகச்சிறந்த கவிஞர். ஆரம்ப காலம் எப்பொழுது தன்முனை கவிதை தோன்றியதோ அந்த காலத்திலிருந்தே நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர். இவர் என்ன சொல்வது, இவர் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கவிதைகளை கொடுக்கக்கூடிய அன்பர் ஆத்தூர் சாகுர் அவர்களை வருகை எல்லாரையும் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் என்றால் எவ்வளோ வியப்பாக இருக்கிறது பாருங்கள். தன்முனை கவிதைக்கே பெருமை தான். வாருங்கள் ஐயா, வாருங்கள். என்னங்க, அனைவருக்கும் வணக்கம். முதலாம் கவிதை. எனக்கு கிடைத்த அருட்கொடைகளில் ஒன்று. ஐயா அமுத பாரதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஐக்கூவினுடைய தலைமை புள்ளின் புகழ் என்கிற நூலை ஐக்கூ உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் முதன்முறையில். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா வாங்க. தன்முனை படைப்பாளர் பேரவையினுடைய தலைவி அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கார். வருக வருக என வரவேற்கிறோம். கவியரங்கம் தொடர்கிறது. ஆத்தூர் சாகுர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல் கவிதை. எனக்கு கிடைத்த அருட்கொடைகளில் ஒன்று அநியாயங்களைக் கண்டு பொறுக்காத மனது. எனக்கு கிடைத்த அருட்கொடைகளில் ஒன்று அநியாயங்களைக் கண்டு பொறுக்காத மனது. 2. நிழலை தேடி நிழலில் அலைகிறேன். நிழலை தேடி நிழலில் அலைகிறேன். உன்னைப் போலவே எனக்கும் மனமயக்கம். நிழலை தேடி நிழலில் அலைகிறேன். உன்னைப் போலவே எனக்கும் மனமயக்கம். 3. ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஆண்களின் குரல் ஒலிக்கிறது. ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஆண்களின் குரல் ஒலிக்கிறது. பெண்ணாதிக்கத்திற்கு எதிராக பெண்களின் குரல் ஒலிக்குமா? ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஆண்களின் குரல் ஒலிக்கிறது. பெண்ணாதிக்கத்திற்கு எதிராக பெண்களின் குரல் ஒலிக்குமா? 4. முற்போக்கும் இல்லை, பிற்போக்கும் இல்லை. முற்போக்கும் இல்லை, பிற்போக்கும் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் என் போக்கு. முற்போக்கும் இல்லை, பிற்போக்கும் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் என் போக்கு. 5. குணசேகரன். இதுவரை இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. இதுவரை இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழுத்துக்கு ஒரு முகம், எனக்கென்று ஒரு முகம். இதுவரை இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழுத்துக்கு ஒரு முகம், எனக்கென்று ஒரு முகம். வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சு எல்லா கவிதைக்கும் கைத்தட்டல் வாங்க ஆத்தூர் சாகுர் தான். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்தாலும் எல்லார் மனங்களையும் தூர் வாரி இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அவையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தன்முனை கவிதைகள் பல உத்திகளிலே எழுதப்படுவது முதல்ல அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தான் பாடமாக வைக்கப்பட்டது. அதில் இந்த வினா உத்தி, கொஷின் மார்க், வினா உத்தி எப்படி கையாள்வது என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த வகைமையில் ஆத்தூர் சாகுர் பட்டயம் படிக்காமலே இங்கே வினா உத்தியை கையாண்டிருக்கிறார். என்னன்னா, ஆண் ஆதிக்கத்திற்கு எதிராக ஆண்களின் குரல் ஒலிக்கிறது என்று சொன்னார். சொல்லிட்டு போட்டாரே ஒரு போடு, பெண் ஆதிக்கத்திற்கு எதிராக பெண்களின் குரல் ஒலிக்குமா அப்படின்னு ஒரு வினா கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.
வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய எல்லாமே இருக்குது. முற்போக்கும் இல்லை, பிற்போக்கும் இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் என் போக்கு என்று ஒரு அழகான தன்முனை. அவருடைய கவிதைகள் ரொம்ப வியந்து நான் நிறைய படிப்பேன். நிறைய தன்முனைகள் எழுதியிருக்காரு. எல்லா தொகுப்பு நூல்லையும் பங்கேற்கக்கூடியவர்னா ஆத்தூர் சாகுல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த கவிஞர் பெரம்பலூர் நகரிலிருந்து வருகை தந்திருக்கிற கவிஞர் சபா. மூலூரில் இவருடைய பேரை பார்த்தீங்கன்னா கவிஞர் சபா என்று 2 முறை போட்டிருப்பார். என்ன அது ஒரு அடையாளம். இவர் நிறைய இவரை பார்க்கவே முடியறதில்லை. ஆனால் நிறைய தொகுப்பு நூலில் இடம் பெற்றிருக்கிற கவிஞர். ரொம்ப அமைதியும் பண்பும் கொண்ட பண்பாளர். சிறந்த தன்முனைகளை எழுதி பல பின்னூட்டங்களை பெற்று பாராட்டுகளை பெற்றவர் சபா. இந்த சபையில் எழுந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சேன். வாழ்வின் தலைப்பில் வந்து எழுதியிருக்கேன். கொஞ்சம் வாழ்த்து. அவமானங்களை நினைத்து முடங்கி விடாதீர்கள். அழகான வாழ்க்கைக்கு அவமானங்களே அடித்தளம். 2வது கவிதை. இருக்கும் வரை புரியாத அன்பின் ஆழம், பிரிந்ததும் உள்ளம் நிதமெண்ணி வாடும். 3வது கவிதை. இளமையில் குறை கூறும் கணவனுக்கு தெரியாது, முதுமையில் தாயாவாள் தன் மனைவி என்று. இளமையில் குறை கூறும் கணவனுக்கு தெரியாது, முதுமையில் தாயாவாள் தன் மனைவி என்று. நன்றி. 4வது. பல தப்புகளை செய்து தப்பி விடுகிறது இளமை, பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கிறது முதுமை. பல தப்புகளை செய்து தப்பி விடுகிறது இளமை, பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கிறது முதுமை. நினைவை விட கனவு நல்லது, அங்கே ஏமாற்றம் என்பதே இல்லை. நன்றி. அடக்கமாக அமைதியாக வந்தால் கூட அதிரடி மாதிரி அவருடைய கவிதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து சொன்னார், இளமையில் குறை கூறும் கணவனுக்கு தெரியாது. பாருங்க என்னமா போட்டார் பாருங்க. இளமையில் குறை கூறும் கணவனுக்கு தெரியாது, முதுமையில் தாயாவால் தன் மனைவி என்று. என்ன ரொம்ப அழகான சொற்கள் நிறைந்தது. ஆமாம். நினைவை விட கனவு நல்லது என்று சொல்லுகின்ற கவிஞர் அடுத்த 2 வரியில் சொல்கிறாரு, அங்கே ஏமாற்றம் என்பதே இல்லை. நல்ல வாழ்வியல் அனுபவபூர்வமான கருத்துக்கள், வாழ்த்துக்கள். ஜேபி நீக்கிழார் என்கின்ற கவிஞர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் வந்து அற்புதமான அண்மை காலங்களில் ரொம்ப தன்முனைகளை அருமையாக எழுதக்கூடியவர். உட்காருங்க. அடுத்தபடியாக நம்ம நிர்வாக குழுவினுடைய பொறுப்பாளர், செயற்குழு தலைவராக இருக்கின்ற நம்முடைய கவிஞர் குணசேகரன் அவர்கள் தன்முனைகளை வாசிக்க வருகிறார். மனம் நிறையும் மண்வாசம் என்ற நூல், அந்த டைட்டில் இவருடைய கவிதையிலிருந்து தான் நாம் வந்து வச்சிருக்கிறோம். நல்ல வார்த்தை, மனம் நிறையும் மண்வாசம். ரொம்ப அழகான அந்த நூல் வெளியிட போகிறோம். எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் தேண்டமிழே, நித்தமும் நின் புகழ் பாட அருள் புரிவாய் தமிழ் தாயே. தகைசால் தலைமை ஐயா காணா அவர்களுக்கு தலைமை வணக்கம். ஆண்டோர் சான்றோர் நிறைந்த அவையோருக்கு என் பணிவான வணக்கம். மனிதம் போற்றும் உறவுகள், மகத்துவம் நிறைந்த வரங்கள், புனிதம் என்று புரிந்தாலே புவியில் வாழ்க்கை பூரிக்குமே. மனிதம் போற்றும் உறவுகள், மகத்துவம் நிறைந்த வரங்கள், புனிதம் என்று புரிந்தாலே புவியில் வாழ்க்கை பூரிக்குமே. ஏனோ இலக்கண பிழையாய் ஆனதே திருநங்கை பிறப்பு, ஏனோ இலக்கண பிழையாய் ஆனதே திருநங்கை பிறப்பு. கேலியும் கிண்டலும் தவிர்த்து மதிப்பதே சமூகத்தின் பொறுப்பு. ஏனோ இலக்கண பிழையாய் ஆனதே திருநங்கை பிறப்பு,
கேலியும் கிண்டலும் தவிர்த்து மதிப்பதே சமூகத்தின் பொறுப்பு. அசுர வேகத்தில் பயணிக்கிறது அறிவியலில் அபார வளர்ச்சி. அசுர வேகத்தில் பயணிக்கிறது அறிவியலில் அபார வளர்ச்சி. ஆனாலும் மானுட வாழ்வில் அப்பட்டமாய் தெரிகிறது தளர்ச்சி. தவிர்க்கவே முடியாத பயணம் மனிதனின் மரணம். தவிர்க்கவே முடியாத பயணம் மனிதனின் மரணம். கட்டுக்கடங்காத ஆசைகளும் கடைசியில் ஆகுமே தகனம். நீண்ட தூரம் பயணித்தாலும் நிம்மதி எங்கும் இல்லையே. நீண்ட தூரம் பயணித்தாலும் நிம்மதி எங்கேயும் இல்லையே. வனப்பகுதிக்குள் சென்றாலும் குயில் பாட்டு கேட்கவில்லையே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை மறுபடியும் ஒரு முறை படிங்களேன். அந்த கவிதை அறிவியல் வளர்ச்சி தளர்ச்சின்னு சொன்னீங்க, அது படிங்க. அசுர வேகத்தில் பயணிக்கிறது அறிவியலின் அபார வளர்ச்சி. ஆனாலும் மானுட வாழ்வில் அப்பட்டமாய் தெரிகிறது தளர்ச்சி. அருமை அருமை. அதாவது அறிவியல் வளர்ச்சி என்பது இன்னைக்கு உச்சத்தில் இருக்கு, அசுர வேகமாக செல்கிறது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் மானுடத்தின் வாழ்க்கையில் ஒரு தளர்ச்சி இருக்க தான் செய்கிறது. ஏன்னா அவங்களுடைய பயணிப்பெல்லாம் அதற்கு அடிமையாகி மற்ற சிந்தனைகளையும் வளர விடாமல் அவர்களுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு தளர்ச்சி அடைகிறது என்பதை அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. அதற்கு ஒரு உதாரணம் கைபேசி. வாழ்த்துக்களை. அடுத்து இவர் தன்முனை கவிதையிலே வல்லவர். இரு மொழிகளில் 2-3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அண்மையிலே வெளியிட்ட தன்முனை கவிதைகளிலிருந்து பல கவிதைகள் நம்ம அமெரிக்க பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் கொண்டு வந்திருக்கிறோம். டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் வருக, கவிதைகளை வழங்குக. அனைவருக்கும் வணக்கம். கற்றோர் நிறைந்த இந்த அவையிலே சிற்றறிவு படைத்த என்னையும் அழைத்து கவிதை பாட வாய்ப்பு தந்தமைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தன்முனை கவிதைகளை ஆரம்பிக்கிறேன். தும்பிக்கை இறைவனை தூய்மையாய் வணங்கு, நல்லது நடக்கும், ஞானம் பிறக்கும். தும்பிக்கை இறைவனை தூய்மையாய் வணங்கு, நல்லது நடக்கும், ஞானம் பிறக்கும். அரிதாரம் பூசுவோர் பின்னே அலையாதீர் இளைஞரே. அரிதாரம் பூசுவோர் பின்னே அலையாதீர் இளைஞரே. அவதாரம் அவரல்லர், ஆவியை இழக்காதீர். அவதாரம் அவரல்லர், ஆவியை இழக்காதீர். அழகு தமிழில் அனைவரும் பேசுவோம். அழகு தமிழில் அனைவரும் பேசுவோம். பழகும் ஆங்கிலத்தையும் பக்கத்தில் துணையாய் வைப்போம். அன்புக்கு மட்டுமே அவள் அடிமை. அன்புக்கு மட்டுமே அவள் அடிமை. அதிகாரம் காட்டி அடக்க நினைப்பது மடைமை. பட்டாம்பூச்சிக்கு எதற்கடி பயணச்சீட்டு? பட்டாம்பூச்சிக்கு எதற்கடி பயணச்சீட்டு? கட்டுக்கடங்கா கவிஞனுக்கா கடும் கட்டுப்பாடு? நன்றி. சிறப்பு சிறப்புமா. ரொம்ப பாருங்க, இப்போ அவங்க அந்த கடைசியாக படித்த கவிதையோட தலைப்பு தான் இன்னைக்கு புத்தகம் வெளியிட போகிறாங்க. பட்டாம்பூச்சிக்கு ஏது பயணச்சீட்டு என்று. ரொம்ப அற்புதமான சிந்தனை, நல்ல வரி. அதில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கவிஞனுக்கா கடும் கட்டுப்பாடு என்று இந்த அழகான ஒரு தன்முனையை வடித்திருக்கிறார். தன்முனையில் வில்முனை என்று ராமாயணத்திலே பல கவிதைகளை எடுத்தாண்டு தன்முனையிலே மாற்றி அமைத்த பெருமை நம்முடைய சிவகாம சுந்தரி அவர்கள் சேரும். அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம். ஒரு இதழ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அன்புப்பாலம் எழுதினுடைய நிர்வாக ஆசிரியர் விஜய் ஆனந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம்னாவே என்னமோ தமிழில் கவிதைகளில் நிறைந்த மாவட்டமாகத்தான் தென்படுகிறது. தென்படலை, நிச்சயம் உண்மையும் அதுதான். புதுக்கோட்டை கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே கிடைக்கும்.
இப்போ அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா முருகேஷ் இந்த மாதிரி எல்லாரும் புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள், தங்கமூர்த்தி அவங்களாம் இன்னும் முன்னணியில் இருக்கின்ற கவிஞர்கள். இந்த வரிசையில் நம்ம சென்னையில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர், புதுகை ஆதிரா அவர்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சமூக விழிப்புணர்வு தாங்கிய எனது தன்முனை கவிதைகள். கல்லுடைக்கும் சிறுமி கனவுகளை சுமக்கிறாள், கல்லுடைக்கும் சிறுமி கனவுகளை சுமக்கிறாள், உளியின் ஓசையில் சுக்குநூறாய் உடைகிறது, உளியின் ஓசையில் சுக்குநூறாய் உடைகிறது. பல்லாங்குழி சோழியாய் சிறுமியின் சிரிப்பு, பல்லாங்குழி சோழியாய் சிறுமியின் சிரிப்பு பதுங்கு குழிகளில் மௌனமாய் புதைந்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை நேரம் ஒன்றுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை நேரம் ஒன்றுதான், கூலியில் எப்போது சமத்துவம் பிறக்கும்? அதிக விலை சேலைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை, அதிக விலை சேலைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை, கட்டப்பை கூட ஒன்று கிடைத்துவிட பெருமகிழ்ச்சி. நொடிகளில் தவறவிட்ட தொடர்வண்டி பயணம், நொடிகளில் தவறவிட்ட தொடர்வண்டி பயணம், காலத்தின் உன்னதம் உணர்ந்திடும் வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்திடும் ஓட்டம், யாருக்கும் நிற்காத காலத்தின் சுழற்சி. வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்திடும் ஓட்டம், யாருக்கும் நிற்காத காலத்தின் சுழற்சி. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி. பட்டய வகுப்பு முடித்து அடுத்த வாரத்தில் பட்டயம் வாங்க போகிறார்கள் மேடையில். தன்முனை கவிதைகளில் பட்டயம் படித்தவர்களுக்கும் மற்றவர்கள் எழுதுவதற்கும் வித்தியாசம் உண்டு என்று பலர் கூறியதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்டயம் படிக்காமலே சிறப்பாக எழுதுகின்ற கவிஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவங்க கவிதையில் பார்த்திங்கன்னா நுட்பங்கள் நிறைந்தது. இது எல்லாமே சமூக விழிப்புணர்வு கவிதைகளாக கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒன்றுக்கு வருக ஐயா, வெற்றி பேரொழி ஐயா அவர்கள் எங்கே இருக்காரு ஐயா? கடைசியில் அவர் கடைசியில் அமர்ந்தாலும் மரபில் மூத்தவர், முன்னணியில் இருப்பவர். வருக வருக வெற்றி பேரொழி ஐயா அவர்களே வருக. அதே போல் கவிஞர் வண்ணை வளவன் வந்திருக்கிறார், அவருக்கும் வாழ்த்துக்கள். இவர் எழுதிய கவிதைகளில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சென்று என்று சொல்லுகிறோமே, சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்ற கவிதை. அதிக விலைக்கு சேலை தான், அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் கட்டப்பை கூட ஒன்று கொடுக்கிறார்களே என்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று சொல்வது நிதர்சன உண்மை. நீங்கள் எதனா பட்டு சேலை 20,000 வாங்கினா கூட அந்த கட்டப்பை வாங்கிறதுக்கு கியூவில் நிற்பீங்க. அது வாங்காத போக மாட்டோம் இல்லையா? இன்னொன்று கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அது உண்மை தானே. அதே போல் பல்லாங்குழி சோழியாய் சிறுமியின் சிரிப்பு என்ன அழகாக பாருங்கள். பல்லாங்குழி சோழியாய் சிறுமியின் சிரிப்பு பதுங்கு குழிகளில் மௌனமாய் புதைந்தது. இதுதாங்க இன்றைக்கி நடக்கிற காசா போரில் எல்லாருமே அந்த பதுங்கு குழியிலே பதுங்கி பல மாத கணக்கிலே இருந்து பசியும் பட்டினியுமாய் எலும்பும் தோலுமாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்வது, என்ன கைமாறு, நாம் மனிதமாக இருந்து நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நிச்சயமாக நாம் தினமும் நினைத்து நினைத்து வாடக்கூடிய வருந்தக்கூடிய இந்த உலகத்திலே யாருமே ஒப்புக்கொள்ள முடியாத அளவிலே அந்த போர் சூழல் இன்னும் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. அது அழகாக சொன்னாங்க. அந்த குழந்தைகளெல்லாம் ஓடி ஆடி விளையாடும் பொழுது அதனுடைய சிரிப்பு பல்லாங்குழி சோழியாக இருக்கிறது. ஆனால் அந்த பதுங்கு குழியிலே மௌனமாக இப்பொழுது புதைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த கவிதை மிக அற்புதம். வாழ்த்துக்கள். எழிலன் ஐயா வாருங்க. இவருடைய கவிதைகளை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் தன்முனை இலக்கணம்
தவிர்த்து தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் படிங்க, ஒரு 5-10 வரிகளுக்கு மேல் மிகாமல் படித்தால் சிறப்பு. நேரம் இல்லை. அன்னை தமிழை நாவில் நிறுத்தி கலைவாணின் அருளோடு தமிழ் மொழியை சொல்லுவோமை என்ற வார்த்தையில் ஒதுக்கிறேன். என் முனையிலிருந்து தன்முனையாக நினைவோடு தொடர்வதே வாழ்வும், ஆசையோடு தொடர்ந்திடும் வாழ்க்கையும், உணர்வோடு ஒன்றிய வேட்கையும் உன்னையும் ஒரு கொலை செய்திடும். பயணங்கள் முடிவதில்லை வாழ்விலே, இன்பங்கள் நிலைப்பதில்லை வாழ்வினிலே, உன்னிலே துயரம் எழுதும் ஆசையிலே தூற்று மனம் செய்வதில்லை. பயணங்கள் முடிவதில்லை வாழ்விலே, இன்பங்கள் நிலைப்பதில்லை வாழ்வினிலே, துயரம் எழுவதும் ஆசையிலே தூற்று மனமும் செயலினாலே. நினைவிலே வாழ்வது மனம், காதலால் மலர்வது மனமும், தேடலில் தொலைவது வாழ்வு, காதலில் வாழும் தாழ்வு. பருக நீர் உண்டு, பாசறைக்கு பேச்சு உண்டு, உருக மனம் உண்டு, உணர்வோடு வாழ்வுண்டு. விழியாலே நெய்யும் நித்தம் கண்டு, உண்மை உணர் நிலையாலே வீழ்ச்சி உண்டு. புறம் பேசிடும் புலையர் கூட்டம், புற்றி செல்லா எங்கும் இருந்திடும். மதியோடு நெய்யும் செயல் ஆற்றிடு, புகழ் முனை சேர்ந்திடும். பகுத்துணர்ந்து வாழ்ந்திடு, மூடத்தனமின்றி செயல் ஆற்றிடு. இனி ஒரு பிறவி என்றும் இல்லை, விதியென்று ஏதும் இல்லை, வினையும் இல்லை, அனைத்தும் உன் செயலின் விளைவே. இன்னும் ஒன்று இருக்குங்க, புறம் பேசிடுமா? பேசிட்டார். புகழுக்காக வாழும் வாழ்க்கை இது, சுயநலத்தோடு கடக்கும் மானிட வாழ்வு. சுயமின்றி மடியும் வாழ்க்கை இது, பொதுநலன் காண செயலினாலே புகழுமற்று. நன்றி நன்றி ஐயா. இவர் வந்து எழுதியிருக்கிறார். இரண்டு வரிகள், அதாவது மொத்தமாக 4 வரியாக சேர்த்து பார்த்தோம்னா ஒரு தன்முனையாக நாம் வந்து முனைப்போடு நாமளே புழைஞ்சிக்க வேண்டியது தான் தன்முனை. ஆனால் நல்லா இருக்குது, கருத்துக்கள்லாம் ரொம்ப செறிவான கருத்துக்கள், சிறப்பாக இருக்குது. தன்முனைப்போடு எழுதியிருக்கீங்க, அருமையான கவிதைகள். வாழ்த்துக்கள். இன்னும் இருக்காங்களே. தங்கத்தமிழ் வளையாபதி ஐயா, தங்கத்தமிழ் வளையாபதி அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். தங்கத்தமிழ் கொண்ட சிங்கத்தமிழர் வருக. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். என்னுடைய தன்முனை கவிதைகளை வாசிக்கிறேன். அப்போது காதல் இருந்தது, காதலர்களும் இருந்தனர். இப்போதோ காதலர்கள் இருக்கின்றார்கள், காதலைத்தான் காணவில்லை. இரண்டாவது கவிதை. நன்றாகவே வாழ்ந்து விட்டான், கடமைகளை முடித்து விட்டான், பேரன் பேத்தி கண்டதனால் மறுபடியும் பிறக்கிறான் கிழவன். குறைவிலா செல்வம் பெற தினமும் நடைப்பயிற்சி, குறைவிலா செல்வம் பெற தினமும் நடைப்பயிற்சி, நேரமில்லை எனச் சொல்வாயோ நீளமான மருந்து சீட்டு. இராணுவ வீரன் உயிரிழந்தான், மந்திரிக்கு பிறந்த நாள், செய்தித்தாளில் செய்தி, மந்திரிக்கு முழுப்பக்கம். புத்தக கண்காட்சி விலைக்கு வாங்கி அலமாரியில் வைத்தான், கண்காட்சி தான் இப்போதும். நன்றி. நான் என்னமோ நினச்சேன், ஆனால் தங்கத்தமிழ் வளையாபதி அவர்கள் வந்து எனக்கு வந்து ஓசூர்லேருந்து வணங்காமுடின்னு ஒரு கவிஞர் இருந்தார், அவரை தான் எனக்கு நினைவுபடுத்தினார். அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து இடித்து உரைக்கின்றவர் வணங்காமுடி கவிஞர் அவரும் வந்து கம்போடியா நாட்டுக்கு வந்தார், கருத்தரங்க பங்கு பெற்றார். அதுபோல் அவருடைய கருத்துக்களை வந்து நம்ம இவருடைய வடிவத்தில் பார்க்குறேன். என்ன அழகாக சொல்கிறாரு, அப்போது காதல் இருந்தது, காதலர்களும் இருந்தார்கள். அது உண்மையான ஒத்துக்கிறார், இருந்தார்கள். ஆனால் இப்போதும் காதலர்கள் இருக்கிறார்கள், ஆனால் காதலைத்தான் காணவில்லை. ஆமாம்,
ஏதோ நம்ம ஹோட்டலுக்கு போனோம், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம், காஃபி டேவில் காஃபி குடித்தோம் அப்படின்னு உடனே பிரிந்து செல்கின்றவர்கள் தான் இருக்கிறார்கள். உண்மை காதலை உலகுக்கு உணர்த்துபவர்கள் யாரும் இல்லை. அதுதான் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் நிறைய நாம் பார்க்கலாம். காதல் என்பது முதுமை வரை தொடர்ந்து வரும் என்று அற்புதமான வரிகளை சொன்னவர். எதுவரை காதல் என்று ஒரு கேள்வி எழுப்புவார்கள், அது முதுமை வரை கூட வரும் என்று சொன்னார். என் அருகே நீ இருந்தால் அதை சொல்ல பாருங்க. அவர் வந்து கண்ணதாசனுடைய தாசன். அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது. வாழ்த்துக்கள் வளையமதி அவர்களே. அடுத்து கவிஞர் சீனு செந்தில் வந்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா தன்முனை கவிதை குழுமம் மட்டும் இல்லை, எல்லா குழுமங்கள்லேயும் அவருடைய தன்முனைகளை பார்க்கலாம். அழகான ஒரு வடிவமைப்பில் அந்த 4 வரிகளை போட்டு அவருடைய ஃபோட்டோவை பக்கத்தில் மறக்காமல் போடுவார். அவர் ஆமாம், அவருடைய புகைப்படத்தோடு வெளிவருகின்ற தன்முனை கவிதைகள். வருக சீனு செந்தில். எல்லாருக்கும் வணக்கம். சீனு செந்தில், காட்டுமன்னார் கோயில். ஐயா, நீங்கள் காட்டுமன்னார் கோயிலா? ஆமாம் ஐயா. பார்த்தீங்களா, சென்னையில் வாழ்ந்தது கரெக்டு தான். நான் சென்னை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதையை துவங்குவதற்கு முன்பாக இங்கே ஒரு அம்மா கவிதை வாசித்தாங்க, புடவை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. விலை கொடுத்து வாங்கினேன் புடவையை, விலை கொடுத்து வாங்கினேன் புடவையை, விலை அதிகம்தான் இருந்தும் மகிழ்ச்சி, கைப்பிடி புல்லாங்குழலானது. இப்போ எடுத்து போயிட்டு ஓகேங்களா? புல்லாங்குழல் அந்த கைப்பிடி. ஓ, அறியாத வயது ஆதரிக்க யாரும் இல்லை, அறியாத வயது ஆதரிக்க யாரும் இல்லை, குடும்ப பிரச்சனையால் கைவிடப்பட்ட குழந்தைகள். எல்லா அம்மாக்களுக்கும் பிள்ளை ஒரு வரம், எல்லா அம்மாக்களுக்கும் பிள்ளை ஒரு வரம், எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாதான் தெய்வம். தயங்கி நிற்கிறேன், தயங்கி நிற்கிறேன், கடந்து போக முயன்று பேருந்து நிலையத்தில் பாடும் சிறுமியை பார்த்து. சுழலும் மின்விசிறி பறந்து போகிறது, சுழலும் மின்விசிறி பறந்து போகிறது, புத்தகத்தில் வைத்திருந்த மயிலிறகு. சாமி தரிசனம் வரிசையில் நிற்கின்றேன், சாமி தரிசனம் வரிசையில் நிற்கின்றேன், மனது முழுவதும் அவள் ஞாபகம். பறக்கும் பட்டாம்பூச்சி படிதாண்டி வந்தது, பறக்கும் பட்டாம்பூச்சி படிதாண்டி வந்தது, ரசித்து பார்க்கும்போது ருசித்து பார்த்தது பள்ளி. நன்றி, வணக்கம். என்ன குடும்பம் சொல்லுங்க. ஹைக்கு சங்கமம்னு வச்சுருக்கோம், தமிழ் ஹைக்கு கவிதைகள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் எழுதிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. அங்கே இருக்கு ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து இவருடைய கவிதைகளில் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் ரொம்ப மனதை தொட்டது என்னென்னா, சுழலும் மின்விசிறி பறந்து போகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாம் பேப்பர்லாம் பறந்துச்சான்னு பார்த்தேன். ஆனால் புத்தகத்தில் வைத்திருந்த மயிலிறகு பாருங்கள், எவ்வளோ தொட்ட அருமையான வரிகள். மயிலிறகை கொண்டு கவிதையை எடுக்காத கவிஞர்களே கிடையாது. ஆமாம், கவிதையும் படமும் இணைந்த கவிதைகள் அற்புதம். வாழ்த்துக்கள் சீனு செந்தில்.